குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். கிரியேட்டிவ் கொஸ்டின் 9 என்ன சொல்லுது? ஒரு இன்டெக்ரல் கொடுத்துருக்காங்க -1 to 1 இன்டெக்ரல் எக்ஸ் மைனஸ் ஆஃப் கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் எக்ஸ் இன் டிஎக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், இதை எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்னு ஒரு தனி இன்டெக்ரலாவோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இந்த எக்ஸ்ன்றது கிரேட்டஸ்ட் இன்டீஜர், சரியா? ரெண்டா எழுதிட்டேன். ஓகே, இப்போ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் ஃபங்க்ஷன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், ஃபார்முலா தெரியணும். ஸோ கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், இஃப் n less than or equal to x less than n plus 1. ஓகே, வேற n is an integer. இப்போ உங்களுக்கு இங்கே லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, -1 to +1 கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ நான் போயிட்டு என்ன கண்டுபிடிக்கணும், நான் என்ன பண்ணுறேன், என்னுக்கு ஃபர்ஸ்ட் -1 போடுறேன். ஏன்னா என்னோட லிமிட் வந்து -1 வந்து +1. ஸோ என்னுக்கு -1 இங்கே போய் போட்டிங்க அப்படின்னா எனக்கு -1 0 வரும். என்னுக்கு 0 போடுங்க, 0 and 1 வரும். என்னுக்கு 1 போட்டால் 1 and 2 வரும். இங்கே போய் போடணும், என்னுக்கு பதிலாக போட்டிங்க அப்படின்னா இது வரும். இப்போ என்னுக்கு நான் 2 போட்டேன்னா இங்கே 2ன்னு வருது. 2 வந்து ஆப்வியஸாக என்னோட இன்டர்வல்குள்ள இல்லை, அப்போ அது வராது. அப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், கொடுத்த இன்டர்வல்ல -1 +1 இருக்கு, நடுவில் 0ன்ற ஒரு இன்டர்வல்ல ஸ்பிளிட் ஆகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இப்படி ஸ்பிளிட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ப்ராப்பர்ட்டி 3 ஸ்பிளிட்டிங் இன்டர்வல் போட்டுடணும். ஸோ ஏன்றது இங்க என்ன -1, பின்றது 1, இந்த சின்ற வேல்யூ வந்து இங்க என்ன 0. ஸோ அதனால இதை வந்து இப்படி ரெண்டா பிரிச்சுட்டேன், கரெக்டா? ஸோ -1 to 0, 0 to 1ல ஃபங்க்ஷன் வந்து எடுத்து எழுதிட்டேன். ஆனா இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் ஃபங்க்ஷன்ல நான் என்ன எழுதலாம், கிரேட்டஸ்ட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு n எழுதலாம். எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா n வந்து இங்க என்ன அர்த்தம், க்ளோஸ் இன்டர்வல். இங்க வந்து இது n+1 வந்து ஓப்பன் இன்டர்வல். அப்ப -1, 0 -1 வந்து க்ளோஸ்டு, 0 ஓப்பன் ஒன்னால n ஈக்குவல் டு -1 வரும். இப்போ இதுக்கு பதிலாக n வேல்யூ -1 நான் எழுதலாம், இதுக்கு பதிலாக -1 dx எழுதலாம். இப்போ இங்க வாங்க 0 1, 0 க்ளோஸ் இன்டர்வல், 1 ஓப்பன் இன்டர்வல். அப்போ இங்கே போய் பாருங்க, 0 க்ளோஸ் டு ஓப்பன் இன்டர்வல் 1, அப்போ n ஈக்குவல் 0. அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் ஃபங்க்ஷன் பதிலாக நான் என்னன்னு எழுதலாம். இப்போ என்னன்ற வேல்யூ இங்கே 0, அப்போ இதுக்கு பதிலாக 0, அப்போ என்கிட்ட வேல்யூ 0 மாறிடும். இதை எடுத்து கீழே எழுதுங்க. ஆல்ரெடி இது ஸ்பிளிட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இது பேசிக்காக என்ன, இட்ஸ் ஆட் ப்ராப்பர்ட்டி ஃபங்க்ஷனில் இருக்கலாம், 0 டேட்டா போட்டுலாம். இல்லை அப்படின்னா இது என்ன, x²/2 அப்பர் லிமிட் 1 போட்டிங்கன்னா 1/2 - 1/2 0ன்னு வந்துடும். இப்போ இந்த சைடு வந்து இது 0, இதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணுங்க. மைனஸை தூக்கி வெளில போட்டிங்கன்னா வெளில ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ அதனால இது ப்ளஸ்ஸாக மாறிடும். இந்த dx இன்டெகிரேட் பண்ணா x அப்பர் லிமிட் 0 மைனஸ் ஆஃப் லோவர் லிமிட் -1. ஸோ மைனஸ் மைனஸ் +1 வரும். நல்ல சம், நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஆல்.